தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திருநங்கையை வேட்பாளராக நிறுத்தி மீண்டும் சாதனை செய்துள்ள நாம் தமிழர் கட்சி. உலக வரலாற்றிலே யாருமே செய்ய முடியாத ஒரு நிகழ்வை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மிக முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி. அதிலும் அனைவருமே பார்த்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடுக்காக எல்லா பக்கமும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக என்னென்னவோ வேலைகள்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அத்தனை போராட்டங்கள், அப்புறம் யாருன்னா இதற்காக பரிந்துரை செய்வது, பேசுவது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில 117 இடம் ஆண்களும், 117 இடம் பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா, ஒரு சரி நிகர் சமமாக உண்மையாகவே சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதிலும் குறிப்பாக முதல் முறையாக வரும்போதே அவங்க ஆர்கே நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திருநங்கை வேட்பாளர் நிறுத்தியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக இம்முறையும் அந்த விடயத்தை நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் நேற்றைய தினம் வெளியான அறிவிப்பு தான் இது. நாம் தமிழர் கட்சியுடைய வில்லிவாக்கத்தின் வேட்பாளராக திருநங்கை ரோஷினி, சமூக செயற்பாட்டாளர் ரோஷினி அவர்களை அறிவிச்சிருக்காங்க. இவர்களை அறிவித்ததுலேருந்து மிக பெரிய அளவிற்கு ஆதரவும், அதைவிட கூடுதலாக எதிர்ப்பும் கிளம்பிக்கிட்டு இருக்கு. எதிர்ப்பு இதில் சொல்ல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் கிடையாது. அவர்கள் திருநராக இருப்பு அந்த ஒரு விடயத்தை மட்டுமே வைத்து கேலி கிண்டல் செய்யக்கூடிய இழி மனநிலை உள்ள நபர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதற்கு எதிராக பதிவு செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தேசிய ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரே இதற்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும், அல்லையா இது நமக்கு பிடிக்கலன்னு தோணுது அப்படின்னா சரி ஓகே நம்மளும் அந்த ஆதரவுல நிலைப்பாட்டில் இருக்கோன்றதால அதற்கு கருத்து தெரிவிக்காமல் போகிறது அப்படிங்கிற மாதிரி கூட கடந்து போகலாம். ஆனால் பலரும் அவர்கள் யார், அவர்களுடைய பின்புலம் என்ன, அவங்க என்னென்ன செய்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும். கட்சி அதற்கான விடயங்களை செய்யுது. உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆதரவு, எதிர்ப்புங்கிற மனநிலை. ஆனால் நீங்களும் அவங்களுடைய பின்னாடி என்ன இருக்குது, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து பதிவிடுவதன் மூலம் நாம் தமிழர் கட்சிக்கு மேலும் ஒரு அதிருப்தியை தரக்கூடிய வேலையை தான் பார்த்துட்ருக்காங்கங்கிறத அந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். அது யார் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லணும்னா திரு பாரிசாலன் போன்ற நபர்கள் தான். இவங்க பார்த்திங்கன்னா எல்ஜிபிடிக்யூக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. சீமான் அவர்கள் முதல்ல இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை வெளிப்படையாக சொன்ன பிறகும் இப்படி ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு. அவங்க கிட்டேருந்து பத்திரமா இருந்து வேறு யார்கிட்ட போகணும், அதிமுக கிட்ட போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவருக்கு பதில் இருக்காது, பதில் சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி மீது இருக்கிற ஒரு கோபமோ, வருத்தமோ, வன்மமோ என்னவோ நமக்கு அது சரியாக சொல்ல தெரியல. ஆனால் நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை தமிழ் தேசியத்திற்கு இதே அளவிற்கு வீறு கொண்டு ஒரு பிழை கூட நான் செய்யாத ஒரு கட்சியை வளர்த்தெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வளர்த்தெடுத்துட்டு அதன் பிறகு பேசுங்க. ஒற்றை மனிதன் கிடையாது. அவர் வரும்போது ஒற்றை மனிதனாக இருக்கலாம். ஆனால் இப்போ ஒட்டுமொத்த தமிழினமும் ஒற்றை நம்பிக்கையாக சீமானவர்களை பார்க்கிறது. அவரை கீழே தள்ளக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா தாராளமாக திராவிடத்தோடு நின்றுடுங்க. தமிழ் தேசியம்னு சொல்லி முதுகில் குற்றுவதை தொடர்ச்சியாக செய்வது அருவருக்கத்தக்கது.